மனத்தாழ்ச்சியே மகிமைக்கான வாசல். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனத்தாழ்ச்சியே மகிமைக்கான வாசல். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள் எங்கே மனத்தாழ்ச்சி முதலில் ஆரம்பமாகும் சொன்னால், மனத்தாழ்ச்சி அவனுக்குள் உருவாக்கி இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், ஏசாயா 57:15 வாசிக்கிறோம், தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தரோடு நாம் குடிகொண்டிருக்கிறோம். செய்த பாவத்திற்காக செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, மன்னிப்பை பெறும்படியாக பாவத்தை அறிக்கை செய்ய, ஆண்டவரே பாவி என் மேல் இரக்கம் வையும். லூக்கா 18 வாசிப்பது போல அந்த ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு அந்த ஆயக்காரன் அப்படியே தரை மட்டும் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தானே, அதுபோல மனத்தாழ்ச்சியோடு யாரெல்லாம் தங்களை பாவியனை ஏற்றுக்கொண்டு ஆண்டு சமூகத்திலே மன்னிப்பை பெறும்படியாக தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்குள் மனத்தாழ்ச்சி இருக்கிறது. பவுலடியாரை பார்க்குறோம், பாவியிலே நான் பெரும் பாவி என்று சொல்கிறார். அவரை கடவுள் எந்த அளவுக்கு மகிமையாய் உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, அதுவும் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்படியாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். நாம் அந்த உயர்வுக்கு கடந்து செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.